ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது நீங்கள் சாப்பாடு கூட மட்டும் இல்லை, நீங்கள் தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கறி குழம்பு அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஒரே பேன்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, தொக்கு பதம் வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் ஒரு டம்ளரில் உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தெரியாமல் கெட்டுப்போன முட்டையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழம்பே கெட்டு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த டம்ளரில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாசனையும் அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நீங்கள் சாப்பாடு கூட மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.